Hi friends, today's special mushroom with chicken sandwich. So காலையில் பசையரை செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் sandwich, அதாவது chicken and mushroom வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துச்சிங்க, பட்டன் மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணிச்சிங்க ஒரு பவுல் நிறையா, சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிச்சிங்க, நல்லா அப்படி கொந்தி வச்சுங்க ஆஃப் பவுல், கேப்சிகம் ஒரு கப் எடுத்துச்சிங்க, 2 பல்லு பூண்டு நல்லா கொந்தி வச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு வேண்டிய ஸ்டஃப் செய்யலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சிங்க, அது சூடாக்கிங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்த பூண்டு இருக்குல்ல, அது போடுவோம், போட்டு கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் போடுவோம், இது வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு வந்து நிறம் மாதிரி நல்லா வாசம் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பூண்டு நல்லா வந்துருச்சு, வெங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொந்தி வச்சிருந்த சிக்கன் இருக்குல்ல, அது போட்டு எண்ணெயில் நல்லா வாட்டுவோம். இது மின்ச்சர் சிக்கனில் நல்லா சட்டுன்னு வந்துடும். ஸோ அதனால் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம அந்த நிறம் மாறுது பாருங்களேன், ஒயிட் ஆயிடுச்சுனாக்கா அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுவோம். லேசாக உப்பு போட்டுக்கலாம் சிக்கனுக்கு. இப்போ கேப்சிகன் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த கேப்சிகன் போடுவோம். நீங்கள் ஒரு கேப்சிகன் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட்டன் மஷ்ரூம் போட்டுக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தது. ஸோ நல்லா குக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸு வேக விடணும். இப்போ நம்ம உப்பு போடலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி. பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். 5 மினிட்ஸ் வந்தாலே போதும், ஏன்னா காளானோ கேப்சிகனோ அவ்வளோ ரொம்ப வேக வேண்டியதில்லை. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம சமைச்சோன்னா இந்த ஸ்டாஃபு அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுச்சுப்போம், கூல் ஆகட்டும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் மைனஸ் ஆட் பண்ணலாம். நம்ம முதல்ல சமைச்சு எடுத்தல அந்த ஸ்டாஃபில் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு டீஸ்பூன் oregano, black pepper 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், chili flakes 1/2 டீஸ்பூன், நல்லா கிளறி விடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், நம்ம பிரெட் உள்ளே வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து உள்ளே கேட்கணும். பிரெட்க்கு நடுவில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இப்போ இன்னொரு பிரெட் எடுத்து அது மேலே மூடிடுவோம். அதே போல் இன்னொரு பிரெட்டும் அந்த மாதிரி செய்வோம். உள்ளுக்கு ஸ்டஃபிங் பண்ணுவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம காலையிலே சட்டுன்னு செய்யலாம். ரொம்ப சுலபமானது, அவசரத்துக்கு உதவக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்போதும் ஒரே மாதிரி சாண்ட்விச் சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சீனியோ இல்லை சிக்கன் ஸ்டாக்கோ எதுவுமே போட வேணாம். நான் கொடுக்குற இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நேச்சுரல் டேஸ்ட் கொடுக்குது. இப்போ நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பேன் சூடாக இருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணி வச்சிருந்த அந்த பிரெட் எடுத்து இது பேனில் கூட வைப்போம். அது கீழே வந்து அடியில் வந்து கிரில் ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இன்னொரு சைட் வந்து டர்ன் பண்ணி விடுவோம். ஏன்னா அந்த சைட் நல்லா கிரில் ஆயிடுச்சுல. ஸோ இன்னொரு சைட் வந்து டர்ன் பண்ணி விடுவோம். ½ டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா இன்னொரு பிரெட் இருக்குல்ல, நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சது, அது வந்து கிரேட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் அப்படி. ஓகே, இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணி விடுவோம். அந்த சைடு வந்துருச்சு. ஸோ பட்டர் ஓரத்தில் இருக்கிறது அதை கொஞ்சம் பூசிக்கலாம் ஒரு எடுத்து இந்த மாதிரி. ஸோ கொஞ்ச நேரம் வேக விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மஷ்ரூம் சாண்ட்விச் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Drop it. Take care. Bye.